வடிகால் அமைப்பதில் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்வதில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கும் சூரத் நிபுணர்களை புதுவைக்கு அழைக்க முடிவு. கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தகவல். புதுவையில் விலையேற்றப்பட்ட புதிய மின் கட்டணம் நாளை ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி முதல் அமல். விஷவாயு கசிவு பிரச்சனையில் தவறு செய்திருந்தால் அதிகாரிகள், ஒப்பந்ததாரர் என யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும். கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உறுதி. தனியார் மயமாக்கல் என்ற நிலையை எடுத்த பிறகு மின் கட்டணத்தை தொடர்ந்து அரசு உயர்த்தி வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர் நேரு குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை சார்பில் புனரமைக்கப்பட்ட பாரம்பரிய கட்டிடங்கள் மற்றும் தற்பொழுது நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார். இந்த ஆய்வின் பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சவுகான், வீட்டு வசதி மற்றும் செய்தித்துறை செயலர் கேசவன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். துணைநிலை ஆளுநர் கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிடம், பழைய வடிசாலை கட்டட வளாகம், பழைய துறைமுக வளாகத்தில் அமைக்கப்படும் அர்பன் சென்டர், மிஷன் வீதியில் உள்ள வஉசி பள்ளி, கலவை கல்லூரி, குமரகுரு பள்ளத்தில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபம் ஆகியவற்றை பார்வையிட்டார். மக்களின் பயன்பாட்டிற்கு ஏற்பவும் தரமாகவும் பணிகள் அமைய வேண்டியதை துணைநிலை ஆளுநர் வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுவையின் பாரம்பரியமும் கலாச்சாரமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மத்திய மாநில அரசுகள் இணைந்து பழைய கட்டிடங்களின் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படுகிறது. அவற்றை பார்வையிடவும், எப்படி கடற்கரை சாலை முழுமையாக புதுச்சேரி மக்களுக்கும் புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் பயன்படும் விதமாக இருக்கிறது என்பதை பார்வையிடவும் இந்த பயணம் நடைபெறுகிறது. பணிகள் திட்டமிட்டு நடைபெற்று வருகிறது. இன்னும் 2 மாதங்களுக்குள்ளாக இந்த பணிகள் எல்லாம் நிறைவடையும். பழமை மாறாத புதுப்பொலிவோடு நம்முடைய கடற்கரை சாலை இருக்க போகிறது. கழிவு நீரை வெளியேற்றுவதில் என்னென்ன பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று தெளிவாக ஆலோசனை செய்யப்பட்டுள்ளது. சூரத்திலிருந்தும் பிற நகரங்களிலிருந்தும் நிபுணர்களை வரவழைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். விரைவில் புதுச்சேரியை மகத்தான நகரமாக மாற்ற வேண்டும், அடிப்படை வசதிகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நேற்றைய கூட்டத்தின் நோக்கமாக இருந்தது. சூரத்திலிருந்து வரும் நிபுணர்கள் வடிகால் அமைப்பதில், கழிவுநீரில் சுத்திகரிப்பு செய்வதில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கின்றனர். சூரத்தில் கழிவுநீர் வடிகால் அமைப்புகள் உலக பிரசித்தி பெற்றதாக உள்ளது. புதுச்சேரியிலும் அதுபோன்ற உலகத்தரம் வாய்ந்ததாக அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நிபுணர்களை வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் பழைய வடிசாலை கட்டிட வளாகத்திற்கு மாற்றிவிட்டு ஆளுநர் மாளிகையை அதன் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட வேண்டும். புதுச்சேரியில் கோவில் நில அபகரிப்பு குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு எல்லா விவரங்களையும் எடுக்கச் சொல்லி இருக்கிறோம். கோவில் நிலங்களை ஒரு சதுர அடி கூட யாராலும் அபகரிக்க முடியாது. அது திரும்ப பெற வேண்டும் என்பதை எதிர்ப்பவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிந்த நிலையில் மின் கட்டணத்தின் விலை கிடுகிடுவென உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண முறை நாளை முதல் அமலுக்கு வருகிறது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வராமல் இருந்தது. தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிந்துள்ள நிலையில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருகிறது. அதன்படி வீட்டு உபயோக மின்சாரத்திற்கான கட்டணம் கடுமையாக உயர்ந்துள்ளது. இதுவரை 50 யூனிட் வரை உபயோகப்படுத்துபவர்களுக்கான கட்டணம் யூனிட்டுக்கு ₹1.45 இருந்தது. அது தற்பொழுது ₹1.95 உயர்ந்துள்ளது. 100 யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கான கட்டணம் ₹2.25 ₹2.70 101 முதல் 200 யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கு ₹3.25 ₹4 201 முதல் 300 யூனிட் வரை பயன்படுத்துவதற்கான கட்டணம் ₹5.40 ₹6 300 யூனிட்டுக்கு மேல் ₹6.80 ₹7.50 உயர்ந்துள்ளது. மின் அழுத்த மின்சாரத்தை பயன்படுத்துபவர்களுக்கான கட்டணம் யூனிட்டுக்கு ₹5.60 ₹6 உயர்ந்துள்ளது. அவர்களுக்கான நிலை கட்டணம் ₹420 ₹450 உயர்த்தப்பட்டு இருக்கிறது. சிறு விவசாயிகளுக்கான நிலை கட்டணம் ₹20 ₹25 இதர விவசாயிகளுக்கு ₹75 100 உயர்த்தப்பட்டுள்ளது.
புதுச்சேரி ரெடிகர் பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு கசிவு பிரச்சனையில் தவறிழைத்த அதிகாரிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி பகுதியில் உள்ள ரெடியார்பாளையம் புதுநகர் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை வீட்டு கழிப்பறைகளில் நைட்ரஜன் சல்பேட் விஷவாயு கசிவு ஏற்பட்டு பள்ளி மாணவி உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்தனர். பலர் மயக்கமடைந்து சிகிச்சை பெற்றனர். புதுநகர் பகுதியில் பாதிக்கப்பட்ட வீடுகளில் புதை சாக்கடை குழாய் இணைப்பு பணிகள் புதிதாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதுநகர் பகுதியை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் இன்று மாலை பார்வையிட்டார். அவருக்கு அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆட்சியர் குலோத்துங்கன், தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்டோர் விளக்கினர். உயிரிழந்தோர் வீடுகளுக்கு சென்று ஆறுதல் கூறிய அவர், உயிரிழந்த சிறுமியின் புகைப்படத்தை வாங்கி நீண்ட நேரம் பார்த்தபடி இருந்தார். அருகே இருந்த உயிரிழந்த பெண்களின் வீட்டாருக்கும் சென்று ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கவர்னர், மக்கள் நலனே முக்கியமாகும், ஆகவே புதுநகர் விஷவாயு கசிவு குறித்து அனைத்து தரப்பு அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் ஆளுநர் மாளிகையில் இரவு நடத்தப்பட்டு விஷவாயு கசிவால் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் போல மறுபடியும் நடைபெறாமல் இருக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான செயல் திட்டம் முதல்வர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்களுடன் வழங்கப்படும். நம்மிடம் உள்ள அதிகாரிகள் பெரிய நகரங்களில் பணியாற்றியவர்கள். ஆய்வு கூட்டத்தின் விவாதிக்கும் பொழுது பெரிய நிபுணர்கள் வேண்டும் என்றால் வரவழைக்கப்படுவர். புதுநகர் பகுதியில் தற்பொழுதுள்ள பாதாள சாக்கடைக்கு இணையாக புதிய குழாய் அமைக்கப்படும். சுத்திகரிப்பு நிலையத்தை திடீரென மாற்ற முடியாது என்பதால் அதை தொலைநோக்கு திட்டமாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். வீடுகளில் கழிவுநீர் குழாய் இணைப்பு முறையாக இல்லாததே விஷவாயு கசிவுக்கு காரணம் என கூறப்படுகிறது. ஆகவே தற்பொழுது அரசு இந்த இணைப்பை முறையாக அமைத்து தருகிறது. விஷவாயு கசிவு பிரச்சனையில் தவறு செய்திருந்தால் அதிகாரிகள், ஒப்பந்ததாரர் என யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படுவர் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், இல்லையென்றால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் பொதுநல அமைப்பினர் கூட்டாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைந்தபட்சம் 45 பைசாவாகவும் அதிகபட்சமாக 70 பைசாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி முதல் 100 யூனிட்டுக்கு 2.25 காசுகளிலிருந்து ₹2.70 101 முதல் 200 யூனிட்டுக்கு ₹3.25 காசிலிருந்து ₹4 300 யூனிட் வரை யூனிட்டிற்கு ₹5.40 ₹6 உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் கண் துடைப்பிற்காகவே நடத்தப்பட்டது எனவும், தற்பொழுது ₹2 வரை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். தனியார் மயமாக்கல் என்ற நிலையை எடுத்த பிறகு மின்கட்டணத்தை தொடர்ந்து அரசு உயர்த்தி வருவதாக குற்றம் சாட்டிய நேரு, பலமுறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு பல நிலைகளில் மக்கள் பாதிப்படைந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ₹500 மின்கட்டணம் செலுத்திய நிலையில் தற்பொழுது உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தால் ₹2000 வரை மின்கட்டணம் செலுத்தக்கூடிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு இருக்கின்றனர் என்று வேதனை தெரிவித்த நேரு, உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், இல்லையென்றால் பொதுநல அமைப்புகளை ஒன்று திரட்டி மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் வலியுறுத்தி முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக குறிப்பிட்ட நேரு, மின்துறையில் ஆட்கள் பற்றாக்குறை உள்ளது, பழுது ஏற்பட்டால் சரி செய்ய ஆட்கள் இல்லை, அதேபோல் மின் உபகரணங்கள் இல்லாத நிலை உள்ளது, இதனையெல்லாம் அரசு சரி செய்ய வேண்டும் எனவும் கூறினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் குறித்து போஸ்டர் அடித்து அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் பாஜகவினர் புகார் அளித்தனர். புதுச்சேரி பாஜக நெல்லித்தோப்பு தொகுதி தலைவராக இருப்பவர் உமாபதி. இவர் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகார் மனுவில், நெல்லித்தோப்பு தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான லெனின் வீதி மறுசீரமைப்பு பணி, இதை செயல்படுத்தும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் முயற்சியால் பொதுப்பணித்துறை மூலம் வேலைகளை முடக்கிவிட்டு முடியும் தருவாயில் இருக்கின்றது. இந்த நிலையில் மனித உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தினர் நடந்து கொண்டிருக்கும் மறுசீரமைப்பு பணியால் சிரமம் ஏற்பட்டிருந்தால் இவர் சட்டமன்ற உறுப்பினரிடம் முறையிட்டிருக்கலாம், அல்லது பொதுப்பணித்துறை அதிகாரிகளை விளக்கம் கேட்டு அணுகியிருக்கலாம். ஆனால் சட்ட விதிகளை பின்பற்றாமல் தன்னிச்சையாக போஸ்டர் அடித்து நெல்லித்தோப்பு தொகுதியில் பல இடங்களில் அவதூறு பரப்பியிருக்கின்றனர். அதில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாரையும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் NTA கூட்டணி அரசின் செயல்பாட்டையும் கொச்சைப்படுத்தும் விதமாக விரும்பத்தகாத வார்த்தைகளால் போஸ்டர் அடித்து ஒட்டி
பொதுமக்களுடைய அரசின் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் உள்நோக்கத்துடன் செயல்பட்டிருக்கின்றன. பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் விதமாக நடந்து கொண்ட அவர்கள் மீது சட்ட விதிகளின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். கட்சியின் மூத்த தலைவர்கள் ஆலோசனை பேரில் சட்டமன்ற உறுப்பினர் அனுமதியுடன் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. இதில் பாரதிய ஜனதா கட்சி நெல்லித்தோப்பு தொகுதி துணைத் தலைவர் சண்முகம், மூத்த தலைவர் இளங்கோவன், விவசாய அணி பொதுச் செயலாளர் சௌரிராஜன், தொகுதி செயலாளர் ரமேஷ் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பாஜக தலைவருக்கு எதிராக இரண்டாவது நாளாக நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் படுதோல்வி அடைந்தார். இந்த தோல்வி புதுச்சேரியில் உள்ள ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் முன்னாள் பாஜக தலைவர் சுவாமிநாதன் பாஜக படுதோல்விக்கு பொறுப்பேற்று தற்பொழுதைய பாஜக தலைவர் செல்வ கணபதி பதவி விலக வேண்டும், கட்சியை தனது சொந்த நிறுவனம் போல் நடத்தி வருகிறார், எனவே அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என அறிக்கை விட்டிருந்தார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் படுதோல்விக்கு பொறுப்பேற்று பாஜக தலைவர் செல்வ கணபதி பதவி விலக வேண்டும் என மாநில பொதுச் செயலாளர் ரத்னவேல் தலைமையில் பாஜக அலுவலகத்தின் உள்ளே சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இரண்டாவது நாளாக ரத்னவேல் தலைமையில் பாஜக நிர்வாகிகள் பாஜக தலைமை அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பாஜகவிற்கு தொடர்ந்து பங்கம் விளைவிக்கும் வகையில் மாநில செயலாளர் ரத்னவேல் செயல்பட்டு வருவதால் அவரை 6 வருட காலத்திற்கு அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்படுவதாகவும் பாஜக தலைவர் செல்வ கணபதி அறிவித்திருந்தார். கடின உழைப்பாளர்களின் வாழ்க்கை முறையினை சித்தரிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட ஓவியர் ரவியின் தனிமனித ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி தேசிய ஓவியர் மற்றும் ஓவிய ஆசிரியர் ரவியின் தனிமனித ஓவிய கண்காட்சி வண்ண அருவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியினை புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கண்ணடி, சம்பத், செந்தில்குமார் மற்றும் திமுக பிரமுகர் கோபால், தேசிய ஓவியர் சுகுமாரன், கலைமாமணி நல்லாசிரியர் அன்பழகன், தேசிய ஓவியர் கந்தப்பன், நாடக இணை பேராசிரியர் முனைவர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வாழ்த்துரை வழங்கினர். இந்த கண்காட்சியில் கடின உழைப்பாளர்களின் வாழ்க்கை முறையினை சித்தரிக்கும் வகையில் 25 நீர் வண்ண ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஓவியர் ரவி நன்றி கூற கண்காட்சி ஏற்பாடுகளை ஓவியர்கள் சாந்தகுமார், எழிலரசன், ஸ்ரீ வெங்கடேஸ்வரன், வண்ண அருவி கலைக்கூட நிறுவனர் ராஜேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். காரைக்காலில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவினை அமைச்சர் திருமுருகன் சாப்பிட்டு தரமான உணவு வழங்கப்படுகிறதா என ஆய்வு மேற்கொண்டார். அமைச்சர் திருமுருகன் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு தரமாக வழங்கப்படுகிறதா என்று சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்து மாணவர்களிடம் உணவின் தரத்தை கேட்டறிந்தார். இதையடுத்து பள்ளி மாணவர்களுக்கு தரமான உணவு வழங்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். மேலும் வருகின்ற காலத்தில் மாணவர்களுக்கு பிடித்த உணவுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இணையவழி குற்றம் தொடர்பாக நாடு முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் கோயம்புத்தூரை சேர்ந்த இளைஞர் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கோயம்புத்தூரை சேர்ந்த கார்த்தி சுப்பிரமணியன் என்ற இளைஞர் இணையவழி குற்றங்கள் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டு பல்வேறு பகுதிகளில் மகளிர் மற்றும் மாணவிகளை சந்தித்து உரையாடி வருகிறார். அந்த வகையில் புதுச்சேரி வந்த அவர் முருங்கப்பாக்கத்தில் உள்ள அரசு கேட்டரிங் கல்லூரிகள் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் பங்கேற்று மாணவிகள் மற்றும் பெண்களிடையே சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்தும் அதன் எதிர்வினைகள் மற்றும் தற்காத்துக் கொள்வது தொடர்பாக உரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்துமீனா, ஆதிதிராவிட நலத்துறை நோடல் அதிகாரி ஷஃபிக் கரம்சரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது.
புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக காமராஜ் நகர் பாஜக பிரமுகர் சந்துரு மற்றும் பத்மா சந்துரு ஏற்பாட்டின் பேரில் புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து கொண்டாடப்பட்டது. இதில் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் பாஜக பிரமுகர் வில்லியம் ரீகன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் விஜய் ஜேவி கிரிக்கெட் கிளப் நிர்வாகிகள், இளைஞர்கள், நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதி முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். விஷவாயுவால் பாதிக்கப்பட்ட 3 பெண்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும், அறிவித்த நிவாரண தொகையை காலம் கடத்தாமல் உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் வைத்திலிங்கம் எம்பி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது ரெடியார்பாளையம் புதுநகர பகுதியில் விஷவாயுவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த பெண்களுக்கு 10க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும், இந்த விவகாரத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக உள்ள முதலமைச்சர் இந்த விபத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும், அதேபோல் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து வரும் கழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டும். முதலமைச்சரின் அலட்சியத்தால் தான் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் இருந்து கழிவுநீர் வெளியேறி வருகிறது. மக்களின் கதறல்களை முதலமைச்சர் காதில் வாங்குவதில்லை. உடனடியாக அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களை பற்றி சிறிது கூட கவலையே படவில்லை இந்த அரசு. உடனடியாக மக்களுக்கு விரிவான விளக்கத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். பாதாள சாக்கடை திட்டமே முழுவதுமாக கேள்விக்குறியாக இருக்கும் திட்டம். பாதாள சாக்கடை திட்டத்தின் அனைத்து பணிகளையும் கான்ட்ராக்டில் கொடுத்துள்ளனர். யார் ஆட்சியில் இருந்தால் என்ன, எப்பொழுது செய்தால் என்ன? மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதனை உடனடியாக மாற்ற வேண்டும். இந்த விபத்து சம்பவத்திற்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து வெளியேறும் கெமிக்கல் கழிவு கடந்த 3 வருடங்களாக உள்ளது. அதனால்தான் இவ்வளவு பிரச்சனை. அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிவாரண தொகை அறிவித்ததோடு சரி, இதுவரை கொடுக்கவில்லை. நிவாரண பணம் அவரது கட்சிக்காரர்களுக்கு தான் போகும், மக்களுக்கு போகாது. ஏற்கனவே சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அந்த சிறுமியின் குடும்பத்திற்கு இதுவரை அரசு அறிவித்தபடி நிவாரணம் தொகை வழங்கப்படவில்லை. மக்கள் முதல்வர் நிவாரண தொகைக்காக முதலமைச்சர் அலுவலகத்திற்கு அலைந்து கொண்டுதான் இருப்பார்கள். அறிவித்த நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காரைக்கால் அடுத்த திருநள்ளார் நலந்தீர்த்தன் குப்பம் பகுதியில் யாசகர்களுக்கு வழங்குவதற்காக விற்பனை செய்த கெட்டுப்போன பரிகார உணவுகளை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாற்றில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு சுவாமி தரிசனம் செய்ய வருகின்ற பக்தர்கள் நலத்தீர்த்த குளத்தில் குளித்த பின்பு யாசகர்களுக்கு வழங்கப்படும் பரிகார உணவுகள் மறுசுழற்சி முறையில் கெட்டுப்போன பரிகார உணவுகளை விற்பனை செய்வதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்தது. இதையடுத்து இன்று புதுச்சேரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் திருநள்ளாறு நலத்தீர்த்த பகுதிகள் விற்பனை செய்யப்பட்ட உணவுப் பொட்டலங்கள் மற்றும் யாசகர்களிடம் மறுசுழற்சி முறையில் விற்பனை செய்யப்பட்ட கெட்டுப்போன பரிகார உணவுகளை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். பாண்டிச்சேரி நல உதவி குழுமம் சார்பில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி நல உதவி குழுவினர் ஒவ்வொரு ஆண்டும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி முல்லா வீதியில் உள்ள வக்பு வாரிய சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் அப்துல் ரசாக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் இர்ஃபான் அமர், ஃபைசல், ஹசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் விருந்தினராக பாதிரியார் அந்தோனிசாமி, வக்பு வாரிய அதிகாரி இஸ்மாயில், வக்பு வாரிய உறுப்பினர் பாத்திமா ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் பயன்பெற்றனர். WFL ஃபினான்ஷியல் சர்வீஸின் 17ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுவை அண்ணா நகரில் இயங்கி வரும் WFL ஃபினான்ஷியல் சர்வீஸின் 17ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு இன்று காலை 7 மணியளவில் IMED மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுடன் இணைந்து தனது வாடிக்கையாளர்களுக்கு
சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாமை ஏற்பாடு செய்து பரிசோதனை முகாம் நடைபெற்றது. WFL ஃபினான்ஷியல் சர்வீஸின் மேனேஜிங் டைரக்டர் மணி மற்றும் அவரது குடும்பத்தினருடன் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். இந்த நிறுவனம் உலகம் முழுவதிலும் உள்ள 3000க்கும் மேற்பட்ட தனது வாடிக்கையாளர்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், SIP டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற சேவைகளை வழங்குவதில் முன்னோடியாக உள்ளது. இச்சேவையின் மூலம் வாடிக்கையாளர்கள் பலர் தனது கனவு இல்லம், குழந்தைகளின் கல்வி கனவு, திருமண கனவு போன்றவற்றை சிறப்பு சேமிப்பு திட்டத்தின் மூலம் நிறைவேற்றியுள்ளனர். மற்றும் இன்சூரன்ஸ் கிளைம் சர்வீஸின் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்கள் மகத்துவ செலவிலிருந்து குடும்பத்தை பாதுகாத்துள்ளனர். ஏம்பலம் பகுதியில் உள்ள முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் கொண்டாடப்பட்டது. உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ஹெல்பேஜ் இந்தியாவும் புதுச்சேரி முதியோர் நல இயக்கமும் இணைந்து ஏம்பலம் கிராமத்தில் உள்ள மறைமலையடிகள் அரசு பள்ளி மைதானத்தில் முதியோர் சுய உதவி குழுக்களின் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து விழாவை சிறப்பாக கொண்டாடினர். விழாவிற்கு புதுச்சேரி தலைவர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினர். விழாவில் சமூக நல துணை இயக்குனர் ஆறுமுகம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி தலைவர் எட்வின் பாபு ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் முதியோர் குழுக்களில் சார்பாக தனலட்சுமி சிறப்பு விருந்தினர்களுக்கு வரவேற்பு அளித்தார். மேலும் ராமதாஸ் மற்றும் சதாசிவம் ஆகியோர் முதியோர்களின் செயல்பாடுகள் பற்றி இக்கூட்டத்தில் எடுத்து கூறினார். உழவர்கரை தொகுதி பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் ஹேமேஷ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. உழவர்கரை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி துணைத் தலைவர் ஹேமேஷ் பிறந்தநாள் விழா முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் உழவர்கரை தொகுதி பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ரெட்டியார்பாளையம் புதுநகர பகுதி வாழ் மக்களுக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர பகுதியில் 4 தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட விஷவாயு பாதிப்பு காரணமாக பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்களுக்கு தொடர்ந்து 4 நாட்களாக அப்பகுதி மக்களுடன் இணைந்து மருத்துவமனைகளில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தும் அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்களை வழங்கியும் அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளையும் உணவுகளும் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் பொழுது அப்பகுதி இளைஞர்கள் மகேஷ், கனகு, ஜோசப், ரவீந்திரன், விமல், மணி, ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6650 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 92 ரூபாய் 50 காசுகள். வடிகால் அமைப்பதில் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்வதில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கும் சூரத் நிபுணர்களை புதுவைக்கு அழைக்க முடிவு. கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் தகவல். புதுவையில் விலையேற்றப்பட்ட புதிய மின் கட்டணம் நாளை ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி முதல் அமல். விஷவாயு கசிவு பிரச்சனையில் தவறு செய்திருந்தால் அதிகாரிகள், ஒப்பந்ததாரர் என யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும். கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் உறுதி. தனியார் மயமாக்கல் என்ற நிலையை எடுத்த பிறகு மின் கட்டணத்தை தொடர்ந்து அரசு உயர்த்தி வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர் நேரு குற்றச்சாட்டு. யார் ஆட்சியில் இருந்தால் என்ன, எப்பொழுது செய்தால் என்ன, மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதனை உடனடியாக மாற்ற வேண்டும். வைத்திலிங்கம் MP பேட்டி. காரைக்காலில் யாசகர்களுக்கு வழங்க இருந்த கெட்டுப்போன பரிகார உணவுகள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல்.